அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது. இந்த நாளில் கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் எவ்வளவு பெரிய கடன் சுமையில் சிக்கியிருந்தீங்கனாலும் அதையெல்லாம் அடைப்பதற்குண்டான வழி உங்களுக்கு கிடைக்கும், வருமானம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் முதல்ல என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி மே மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கன்னிகா பரமேஸ்வரி அவதரித்த நாளான வாசவி ஜெயந்தியானது இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு சித்திரை மாதத்திலையும் வரக்கூடிய தசமி திதி அன்று இந்த வாசவி ஜெயந்தி அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. இந்த வாசவி ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். அதே போல திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறுவார்கள். கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 2 விதமான சேர்க்கைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிற சேர்க்கை. இந்த 6ங்கிற எண் முருகப்பெருமானுக்கு உரியது. இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. இன்றைக்கி தேதியும் பார்த்தீங்கன்னா மே மாதத்தின் 6ஆம் தேதி. அப்போ 6 அப்படி சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்தது 9 சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாச்சா, செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 9. அதே போல் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை 2025. இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். 2 + 2 4, 4 + 5 9. அப்போ 9ங்கிற நம்பர் கிடைக்குது. இது எல்லாமே சேர்ந்து இந்த நாளை அற்புதமானதாக மாற்றி இருக்கிறதுனால தான் ஏற்கனவே துவரம்பருப்போட ஏலக்காய் 1 ரூபாயை வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த துவரம்பருப்பை வைங்கன்னு சொல்லி நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக செல்வ செழிப்பும் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும், வீண் விரைய செலவுகளும் குறையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்றைக்கி இரவுக்குள்ளர துவரம்பருப்பு டப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மறைச்சி வைக்க சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும், மேலும் சொந்த வீடு அமையும், நல்ல வேலை கிடைக்கும், திருமண பாக்கியமும் கைகூடும், பணம் நல்ல கட்டுக்கட்டாக சேரும்னே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அற்புதமான பலன் தரக்கூடியது. அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு இந்த வாசவி ஜெயந்தியும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் அதை செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். நீங்கள் உங்கள் வீட்லேயே இல்லை, வெளியில் எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அல்லது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டுக்கு விடுமுறைக்காக போயிருக்கீங்க, அங்கேருந்து செய்யலாமானாலும் செய்யலாம். முக்கியமாக கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் கழுத்து நெருக்குதோ அவங்களே இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை எப்போ செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை நீங்கள் செவ்வாய் ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு. இன்று மதியம் 1 மணி to 2 மணிக்கும் நமக்கு செவ்வாய் ஓரை இருக்குது. இல்லைனா இரவு 8 to 9 மணிங்கிறது தி பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் தேவைப்படுது. எந்த ஒரு கோடுகளும் இல்லாத நல்ல பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறது சிறப்பு. இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நிறமாக கருதப்படுது. மேலும் நம்முடைய கடன் பிரச்சனையை நீக்குவதற்கு அற்புதமான பலன் தரக்கூடிய நிறமாகவும் இந்த சிவப்பு நிறம் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு தான் தேவைப்படுது. இந்த துவரம்பருப்பை வச்சு தான் தொடர்ந்து 3 வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வாசவி ஜெயந்தியும் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்கிறதுனால
இருக்கிறதுனால இந்த துவரம் பருப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நமக்கு இம்மீடியட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதனால தான் நான் ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு துவரம் பருப்பை வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு வகையிலையாவது நீங்கள் இன்றைக்கி அதை பயன்படுத்துவீங்க, உங்கள் கையால் அதை வந்து தொடுவீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றுக்கும் இதை வந்துட்டு நான் கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து எண்ணிக்கை கணக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கலாம், இல்லைனா உங்கள் 5 விரலையும் சேர்த்து இப்படி எடுத்திங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோ வந்து எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் எண்ணிக்கை கணக்குக்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 6ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா 9ங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 6 முருகப்பெருமானுக்கு உரிய எண், 9 செவ்வாய் பகவானுக்கு உரிய எண். புதுசாக வாங்க தேவையில்லை, வீட்டில் இருக்கிறதே நீங்கள் எடுத்துக்கோங்க. 9 எண்ணிக்கையில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள். அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மேக்ஸிமம் நீங்கள் இரவு 8 to 9 மணிக்குள்ளே அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அந்த நேரத்தை தவற விட்டவங்க இரவு தூங்குறதுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. இப்போது பேப்பரில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பல். இது நீங்கள் பார்த்து பொறுமையாக அந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும். கீழே வந்து கிளியர் மை ஆல் டெப்ட்ஸ், அதாவது என்னுடைய முழு கடனும் அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கு அர்த்தம். கிளியர் மை ஆல் டெப்ட்ஸ் இந்த ஒரு லைனையும் வந்துட்டு இதுக்கு கீழே எழுதிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ உங்கள் கையில் இடது கையில் வந்து இந்த துவரம் பருப்பை வச்சுக்கோங்க. 6ங்கிற எண்ணிக்கையில் எடுத்தாலும் சரி, 9ங்கிற எண்ணிக்கையில் எடுத்தாலும் சரி. இப்போ வலது கையால் ஒவ்வொரு துவரம் பருப்பாக எடுத்து என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் வந்து வைங்க. இப்படி 6 முறை நீங்கள் சொல்லிட்டு வைக்கலாம், 9 முறையும் சொல்லிட்டு வைக்கலாம். என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும், என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும், இந்த மாதிரியும் சொல்லலாம். இல்லைனா நீங்கள் யார் யாருக்கிட்டெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அதை மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு 2 லட்சம், அவங்கக்கிட்ட ஒரு 3 லட்சம், அப்போ மொத்தம் 5 லட்சம் அப்படிங்கும்போது 5 லட்சம் கடன் தீர வேண்டும், இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிட்டு வந்து வைக்கலாம். பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து வைங்க. அதன் பிறகு இதை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க. இந்த பேப்பரில் வந்து இந்த பருப்பை வச்சு மடிச்சுக்கோங்க. இது கீழே விழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்கள் பேரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 9 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 9 முறை வந்து நீங்கள் சுற்றிக்கோங்க. இல்லை உங்கள் கணவர் பெயரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது அவரை வந்து நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு அவர் கையாலேயே வந்து சுற்றிக்க சொல்லுங்கள். அவர் வந்து சரியாக பண்ணிக்க மாட்டாருன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவர் தலையை வந்துட்டு சுற்றி போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் தூக்கி எறியணும் இல்லை எரிச்சிடணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இப்படி சுற்றி முடித்த கையோட இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு மரம் செடி கொடிக்கு அடியில் இதை அப்படியே ஓப்பன் பண்ணியே வந்து வச்சிடலாம். அதாவது அந்த துவரம் பருப்பு அப்படியே அந்த பேப்பர்லேயே நீங்கள் விரிச்ச மாதிரி வந்து வைக்கலாம். இல்லைன்னா அந்த பேப்பரை மட்டும் நீங்கள் எரித்து சாம்பலாக்கிட்டு இந்த துவரம் பருப்பை வந்து மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து வைக்கலாம். இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணீர் தொட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா, இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால அங்கே நிறைய எறும்புகள் வந்து வரும். அந்த மாதிரி எறும்புகள் பார்த்தீங்கன்னா அங்கே கூட நீங்கள் வந்து உணவுகளாக போட்டுடலாம். அல்லது நீங்கள் மொட்டை மாடியில் கூட இந்த துவரம் பருப்பை வந்துட்டு அப்படியே தூவி விடலாம். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு உரிய துவரம் பருப்பை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும், கடன் பிரச்சனை வந்து தீரும். அதுவும் செவ்வாய் ஓரை நேரத்தில் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு அற்புதமான ஒரு இது வேறு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பலன் தந்துடும். அதனால் மேக்ஸிமம் நான் சொன்ன டைமுக்குள்ளே செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இல்லை, அவருடைய பேரில் தான் கடன் இருக்குது, அப்போ அந்த செவ்வாய் ஓரை நேரத்துக்குள்ளே ஒரு வள்ளினா நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே வந்துட்டு தலையெல்லாம் சுற்றாமல் ஜஸ்ட் இது ரெடி பண்ணி கணவருடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பொருளை வந்து தானமாக போட்டுருங்க. வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.